பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு டெல்லியில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்று வருகின்றது. இதில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்காக பத்ம விருதுகள், அதாவது பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகிறார். அதிலும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த சிலரும் அதில் இடம்பெற்றிருப்பது ஒட்டுமொத்தமாக திரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கும் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் சாதனை புரிந்தவருக்காக சி.கே. ராமசாமி மற்றும் குடிமைப்பணித்துறையில் சாதனை புரிந்தவருக்காக சி.கே. விஜயகுமார் ஆகியோருக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது. அதேபோன்று பல்வேறு மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்தியா முழுக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு துறைகளில், குறிப்பிட்ட சில துறைகளில் சாதனை புரிந்தவர்கள், பெருமைக்குரியவர்கள், போற்றப்படக்கூடியவர்கள் கருதி அவர்களுக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று தமிழ்நாட்டில் எஸ்.கே.எம். மயிலாந்தனுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழ்நாட்டில் 13 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் 2 பேருக்கு பத்ம பூஷன் விருதும் 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் குறிப்பாக எஸ்.கே.எம். மயிலாந்தனுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு துறையிலும் சாதனை புரிந்தவர்களுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நேரல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் இந்த விருது சாதனையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு பத்ம பூஷனும் 11 பேருக்கு பத்மஸ்ரீயும் இந்த விழாவில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரி சேர்ந்த புகழ்பெற்ற சிலம்பக்கலை மாஸ்டரும் பாரம்பரிய காவலருமான திரு கே. பழனிவேல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பத்மஸ்ரீ விருதை வழங்கினார். அதே போன்று புதுச்சேரி சேர்ந்த புகழ்பெற்ற சிலம்பக்கலை மாஸ்டரும் பாரம்பரிய காவலருமான பழனிவேல் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தார். அதே போன்று பல்வேறு துறை சாதனை புரிந்தவர்கள், அதே போல் கே. ராமசாமி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் மருத்துவம், ராஜஸ்தபதி காளிப்ப கவுண்டர் கலைத்துறையில் சாதனை புரிந்தவர், அதே போன்று ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் கலைத்துறை, திருவாரூர் பக்தவச்சலம் கலைத்துறை, ரஞ்சனி பாலசுப்ரமணியன் மற்றும் காயத்ரி பாலசுப்ரமணியன் கலைத்துறை, சிவசங்கரி இலக்கிய மற்றும் கல்வி, ஹெச்.பி. ஹண்டே மருத்துவம், இவர் மறைந்துவிட்டார். மறைவுக்கு பின் இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. அதே போன்று ஆர். கிருஷ்ணன் கலைத்துறை ஆகியோருக்கு பத்மஸ்ரீ என்பது வழங்கப்பட்டது. அதே போன்று 25 ஆண்டு கால சித்த மரபு வழி மூலிகைகளை கால்நடைகளுக்கு எடுத்து சொல்வதிலும் களப்பணிக்காகவும் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில மருத்துவத்தினுடைய அறிவியல் கோட்பாடுகளுக்கு உட்படுத்தி மரபு வழி சித்த மருத்துவத்தை தொடர்ந்து புண்ணியமூர்த்தி நடேசன் செயல்படுத்தி வருகிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது, பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சேலம் கண்ணங்குறிச்சி சேர்ந்த 64 வயதான சிற்பி ராஜா தமிழ்நாடு அரசு கைத்தறி தொழில் வளர்ச்சி ஒன்றியத்தில் கைத்தறி வளர்ச்சி கழகத்தில் சிற்பக்கலை பட்டை பயிற்சி பெற்று 51 ஆண்டுகளாக சிற்பக்கலையில் ஈடுபட்டு வருகிறார். இதுவரை 4000 சிலைகளை அவர் செய்திருக்கின்றார். அவரே அனைத்தும் ஐம்பொன்களால் செய்யப்பட்ட சிலை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய வெள்ளரிக்கொம்பை பழங்குடியின கிராமத்தை சேர்ந்தவர் ஓவியர் கிருஷ்ணன். பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரம், வழிபாடு, பண்டிகைகள், வேட்டையாடுதல் ஆகியவற்றை மையமாக வைத்து குறும்பா ஓவியங்களை சிறுவயது முதலே கிருஷ்ணன் வரைந்து வந்தார். இவர் கைவண்ணத்தில் உருவான குறும்பா ஓவியங்கள் சுற்றுலா பயணிகளிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி கிருஷ்ணன் உடல்குறைவாக இருந்தார். அவருக்கும் இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தமிழகத்தை சேர்ந்து மொத்தமாக 13 பேருக்கு பத்ம விருதுகள், 2 பேருக்கு பத்ம பூஷன், 11 பேருக்கு பத்மஸ்ரீ என வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று நடிப்பு துறையில், கலைத்துறை, சினிமா துறை என அனைத்து துறைகளும் போற்றுதலுக்குரியதாக பெருமை சேர்த்தவர்கள், அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வரக்கூடிய நேரலை காட்சி தற்போது நிகழ்வு நடைபெற்று வருகின்றது.